முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. படுத்த படுக்கையில் காணொலி மூலம் செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவருடைய நீதிமன்ற காவலானது ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அள்ளி உத்தரவிட்டிருக்கிறார். செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் 52வது முறையாக இதன் மூலமாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டதாக கூறி செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. அதற்கு பிறகு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்பட்டு புழல் சிறையில் விசாரணை கைதியாக அடைக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து அவருடைய நீதிமன்ற காவலானது ஒவ்வொரு முறையும் நீட்டிக்கப்பட்டு வருகின்றது. அவர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு அவர் மீதான குற்றப்பத்திரிகை என்பது நீதிமன்றத்தில் 3000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையின் நகல் தாக்கல் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர் மீதான அந்த வழக்கு விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தொடர்ந்து அவருடைய உடல்நலம் காரணம் காட்டி தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்கனவே சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம், அதற்கு பிறகு உயர்நீதிமன்றம், அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் என அவருக்கு ஜாமீன் கேட்டு பல்வேறு சட்ட போராட்டங்கள் மேற்கொண்டு வந்தார். ஆனால் தற்போது வரையில் அவருக்கு ஜாமீன் கிடைக்காத நிலையே தொடர்கிறது. அவருக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய காரணத்தால் அவருக்கு ஜாமீன் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சமீபத்தில் அவருக்கு மீண்டும் உடல்நலக்குறைவு கோளாறு ஏற்பட்டு அவர் இதய பிரச்சனை காரணமாக மீண்டும் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு அது தொடர்பான சிகிச்சை மேற்கொண்டார். அதற்கு பிறகு அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் அவர் ஜாமீன் மனு விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய அவர் நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் அந்த நேரத்தில் அவர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த காரணத்தால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதில் அவருக்கு காலதாமதம், அதாவது கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்ட அடிப்படையில் கூடுதல் அவகாசம் என்பது அந்த வழக்கான தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் அவருடைய நீதிமன்ற காவல் இன்றோடு முடிவடைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் காணொலி காட்சி மூலமாக சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த நிலையில் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதன் மூலமாக செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலானது 52வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது.